So, good evening, everybody. On behalf of Ramco Institute of Technology, Rajabalayam, I would like to welcome Mr. Aravind, student entrepreneur, Tamil and Foods and Innovators, and BSc final year student studying in Tangapalam Agricultural College for this motivational talk on my story, motivational talk by an entrepreneur. So, before get into the session, I want to introduce the today's speaker for our students. So, Mr. Aravind. Right now studying BSc Agriculture, Hans in Tangapalam Agricultural College, affiliated to Tamil Nadu Agricultural University. So right now he is pursuing his final year. He completed his schoolings from Sivagasi. So he is completed his HSC from Sivagasi JCS Matriculation Higher Secondary School and his SSLC from Sivagasi Hindu Nadar Victoria Higher Secondary School. So the main thing I want to highlight here is he is one of the student entrepreneur and he participated in Tamil Nadu Student Innovator Contest 2020 last year and he is one of the finalists. Right now he is successfully company in the name of Tamil Innovators Sivagasi. So right now he is harvesting mushroom, making millet cookies, everything he is marketing. He is into market research. So whenever they contact him through telephone, he is telling that he is doing research on how to serve the market, what are the various parts in terms of agriculture, everything he told. So through the session, to startups. So gentle request is that you please interact with the resource person as possible, so and make use of the session and how he incubated his idea to a successful entrepreneur. So you make use of the session. So please feel free. Okay. So Arvind, so you please take over the session, Arvind. Okay, sir. Good evening, friends, and good evening, everyone. Shall I know years? நீங்க எந்தெந்த இயர் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் ஃப்ரீ டு டாக் பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ஏ ஸ்டூடெண்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்துட்டு தான் இன்னைக்கு ஒரு ஸ்பீக்கர். ஸோ சாட் பாக்ஸில் ஃப்ரீ டு சென்ட் யுவர் இயர்ஸ், என்னென்ன இயர் படிக்கிறீங்கன்னு ஐ வாண்ட் டு கெட் சம்திங். Final years. Good. Okay, most of them are, I think, final years, like me. So first, உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கா? ஆண்டர்பிரினர்னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன, பிசினஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கு என்ன வித்தியாசம்? யாருக்கா நாலேஜ் இருக்கா? anyone have an idea about this entrepreneurship or எல்லாம் சொல்றாங்க. ஸோ இனோவேட்டர் வராரு, ஹீஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ல இருந்து இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் using chat box also. ஓகே, ஐ வில் டெல். ஸோ ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன வித்தியாசம், ஆண்டர்பிரினருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ்ல ஒரு இது இருக்குன்னா, business is reselling a product where entrepreneurship is adding value. So some more nearer Arun Kumar. So first பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏற்கனவே இருக்கிற ஒன்றை ரிப்பீட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், உங்கள் ராம்கோ காலேஜ் பக்கத்தில், ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு நீங்கள் ஐ திங்க் ராம்கோ இஸ் சிமெண்ட் லைட்டர் ஐ திங்க். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. நார்மலாக இருக்கிற ஒரு இதை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நார்மலாக இருக்கிறத பண்ணால் தட் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ எக்ஸாம்பிள், அங்கே சிமெண்ட் கம்பெனி இருக்கு, இவங்களும் ஒன் ஆஃப் த சிமெண்ட் இது சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிஸ்னஸ். ஸோ ஒன்று இல்லாத ஒன்றை கொண்டு வர்றது. எக்ஸாம்பிள், அங்கே சிமெண்ட் இருக்கு பட் ஒயிட் சிமெண்ட் இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வர்றதை நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத அருண்குமாரன் சொல்ற மாதிரி
ரீசெல்லிங் பண்றத பிசினஸ் அப்படின்னாங்க. இதான் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் பிசினஸ்க்கும் வித்தியாசம். பிசினஸ் துவங்குற வரை, தொழில் துவங்குற வரை பிசினஸ் மேனுங்கிறாங்க. ஸ்டார்ட் அப் யாரு ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வராரோ அதை வந்து ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ ராம்கோ இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நான் போன டிஎன்எஸ்ஐயா இருக்கட்டும், லாட் ஆஃப் ஈவெண்ட்ல ஐ ஆல்சோ சீன் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் மச் இன்ட்ரெஸ்டிங் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஐ சா லாட் ஆஃப் இனோவேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் சைட். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இனோவேஷன்ஸ் பார்த்துருக்கேன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சைட்லேருந்து. ஐ ஆல்சோ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ அடுத்து பார்க்குறப்ப இந்த செஷனோட என்னோட கொடுத்த டாபிக், என்னோட ஸ்டோரி, ஹவு ஒரு ஸ்டூடெண்டாக இருந்துட்டு எப்படி ஆண்டர்பிரினராக கன்வெர்ட் ஆனேன் அப்படிங்கிற ஸ்டோரி ஐ ஹவ் டு ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஐ ஹாவ் அன் காம்படிஷன், ஐடியா தான் அப்படிங்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபேமஸான ஒரு காம்படிஷன், பிஸ்னஸ் ஐடியேஷன் காம்படிஷன். ஸோ இங்கே எல்லாருக்கும் என்னென்ன பேஷன் இருக்கு, உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறத அப்படியே சாட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடான ஸ்டார்ட் அப் பற்றி, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஆர் லாஸ்ட் வி ஹவ் டு டிஸ்கஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹவ் டு யூஸ் த சாட் பாக்ஸ் டு டெல் யுவர் பேஷன். பிகாஸ் என்னோட பேஷன் பார்க்குறப்ப ஐ ஆம் எ தமிழ் ஸ்பீக்கர், தட் இஸ் மை தமிழ் பேச்சு தான் என்னோட ஒரு பேஷனாக இருந்துட்டு இருந்தது. அதுல இருந்தா நான் ஆண்டர்பிரினராக கன்வெர்ட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப பாண்ட் இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி வெரி குட். ஸோ லைக்வைஸ் யூ ஹவ் டு புட் யுவர் பேஷன்ஸ் இன் தி சாட் பாக்ஸ். ஸோ அட் லாஸ்ட் அதே எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் அட் லாஸ்ட் இன்ட்ராக்ஷன் செஷன்ல கண்டிப்பாக பேசுவோம். ஸோ என்னோட பேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ் தான் என்னோட பேஷன், தமிழ் ஸ்பீக்கராக தான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் பப்ளிக் ஸ்பீக்கிங் லாட் ஆஃப் இது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ செகண்ட் இயர்ல நான் படிக்கிறப்ப ஐடியா தான் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன், பிசினஸ் ஐடியா பேஸ்டு காம்படிஷன் வருது. எனக்கு அதை பற்றின எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு நாலேஜ் இல்லை. அது பிசினஸ் ஐடியா காம்படிஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு நீ நல்லா பேசுவீல, இது ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்பீச் மாதிரி காம்படிஷன் அப்படின்னோடனே ஐ ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு ஸ்பீச் ஒரு காம்படிஷன் இருக்கு, நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஐ ஹவ் டு ரிஜிஸ்டர். அண்ட் டூரிங் தட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் அப்போதான் அந்த பிசினஸ் ஐடியா காம்படிஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிறேன். பட் ஐ காண்ட் ஹாவ் அது பிசினஸ் ஐடியா காம்படிஷனுங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்பீச் காம்படிஷன் அப்படிங்கிற ஐ மீன் ஒரு பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால நமக்கு ஏதோ ப்ரைஸ் கிடைக்கும் அந்த மைண்ட் செட்டில் தான் போகிறப்ப அவங்க லாட் ஆஃப் டாபிக் கொடுக்குறாங்க. அதில் நான் எடுத்துக்கிட்ட டாபிக் பொறுத்த வரைக்கும் இனோவேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு இனோவேட்டிவாக புதுசாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப முளை கட்டிய பயிர்கள், ஸ்ப்ரவுட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பயிர் வகைகளை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், புதுசாக மிக்சர் பேஸ்டாக பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20+ ஸ்ப்ரவுட் ஐட்டம்ஸ் அஸ் அக்ரி கிராஜுவேட்டாக ட்ரெடிஷ்னல் இதில் இருக்கெல்லாம் கேதர் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா அதில் நாங்கள் பவுடர் ஸ்ப்ரவுட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு டேக் தட் அவர் ஜூரி அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். எங்களுக்கு அந்த இது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லை, சும்மா இந்த மாதிரி சும்மா பேசுறதை காட்டிலும் ஏதாவது ஒரு பொருள் காமிச்சு பேசினா நமக்கு ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ராடக்ட் ஒன்று எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ செகண்ட் இயரில் இவ்வளோ தூரம் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் தேர்ட் இயர் அங்கே இருந்தவங்க, நாங்கள் தான் செகண்ட் இயர் பார்ட்டிசிபென்ட். ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, செகண்ட் இயரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் நீங்கள் ஃபர்தராக கேக் குக்கீஸ் ஏன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து எங்களுக்கு ஒரு 2 நாள் அங்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்காங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, தே ஆர் டீச்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். டியூரிங் தட் டைம் எனக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சும்மா ஸ்டில் நவ் எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி அவார் கிடையாது. அட் த சேம் டைம் எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஹேட் பண்ணுறதுல, பிஸ்னஸை ஹேட் பண்ணுறதுல நானும் ஒரு முக்கியமான ஒரு பர்சன். பிகாஸ் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபாதர் வந்து பிஸ்னஸில் லாட் ஆஃப் ரொம்ப லாஸஸ் பார்த்துருக்காரு. அதனால எனக்கு பிஸ்னஸ் அவ்வளோ பிடிக்காது, பொதுவாக பிஸ்னஸ்னா ஹேட்டிங் திங். அங்கே நான் உட்காந்துட்டு இருக்கப்ப இவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசாமல் பண்ணுவாங்க, பிஸ்னஸ்னா பெரிய இது ஐ மீன் பெருசாக பில்டப் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த மைண்ட் செட்டில் தான் ஹேட் பண்ணிக்கிட்டே தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த லெவல் வந்து ரிசல்ட் செலக்ட் ஆகணும்னு போகுது. ஸோ ப்ரைவேட் கேம்பஸ் அவ்வளோ செலக்ட் ஆகலை, மொத்தமே 2 கேம்பஸ் தான் செலக்ட் ஆகிடும். அதில் நாங்களும் ஒரு ஆளாக ஃபைனல் செலக்ட் ஆகிறோம், மெயின் யூனிவர்சிட்டி போகிறோம். போய் பிச் பண்ணுறப்ப நாங்கள் ரொம்ப டெவலப் பண்ணியிருந்தோம். அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்களே, பவுடர் போக நீங்கள் கேக் பண்ணுங்க, குக்கீஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே நாங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் இனோவேட்டிவாக டெவலப் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணேன்னா அட் த சேம் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்து நான் ஃபீட்பேக் கேதர் பண்ணிக்கிறேன், டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாருமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு,
அந்த ஃபீட்பேக் எழுதி வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல நல்ல ஃபீட்பேக்காக போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப தைரியத்தோட நான் ஃபைனல் போய் பிச் பண்ண போறேன். பிகாஸ் ஐ ஹாவ் 10 ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் காட்டிலும் இப்போ 10 ப்ராடக்ட் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல நல்ல ஃபீட்பேக் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பா விக்டரி கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஃபைனலுக்கு போய் பிச் பண்றோம். யூனிவர்சிட்டி ஃபைனல் பிச் பண்றப்ப ரொம்ப ஸ்கோப்போட கான்ஃபிடன்ஸோட ஸ்டார்ட் பண்றோம். ப்ரெசன்டேஷன் எண்ட் அட் த லாஸ்ட் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வருது. அப்பதான் நான் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கும். காரணம் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் எந்த ஒரு ஜட்ஜுமே எடுத்துக்கல. பிகாஸ் காண்ட் இன்டேக். ஏன்னா எங்களை மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் கொண்டு வருவாங்களே, அப்படிங்கிறனால யாருமே ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ணல. அவங்க ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, ஏன் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு லாட் ஆஃப் கொஸ்டின் அரைசிங் அண்ட் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக போகுது. அவங்க டேஸ்ட்டை பார்க்கல. நான் கொண்டு வந்தது டேஸ்ட் மட்டும் பெஸ்டா இருக்குது, நாங்க வின் பண்ணிடுவாங்க மைண்ட் செட்ல நாங்க போய் கொண்டு போறோம் ப்ராடக்ட்டை. ஆனா அவங்க டேஸ்ட்டை மட்டும் பார்க்கல. உள்ள இருக்க குவாலிட்டியா இருக்கட்டும், உள்ள ஏன் போட்டிருக்கீங்க, உள்ள இருக்க இன்கிரிடியன்ட்டையும் தே ஆர் ஆல்சோ செக்கிங். மைதா ஆட் பண்றீங்களா, அப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம லாட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணி நெகட்டிவ் ஆயிட்டு கொஞ்சம் ஏற்கனவே பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சோடனே ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அடுத்த வந்து மதுரையில இருந்து ஒன்ஸ் அகைன் ஒரு அக்ரிகல்ச்சர் காம்படிஷன் கால் வருது. ஸோ போன வாட்டி பண்ண மிஸ்டேக்கை இந்த வாட்டி ரெக்டிஃபை பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல, பிகாஸ் ஐ ஹாவ் ஒரு ரொம்ப ஆசை இருக்கு. போன வாட்டி அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கோம், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், ஒர்க் போட்டிருக்கோம். பட் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்கல. நம்ம ப்ராடக்ட்டை ஒரு ஜூரி பிச் பண்ற ஜூரி எடுத்து டேஸ்ட் கூட பார்க்கல. நம்மள ரொம்ப நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை எப்படியாவது பாசிட்டிவா இது பண்ணி வின் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல செகண்ட் லெவல் காம்படிஷன் போறோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கீரைகளை ஒரு கிரீன்ஸ் கீரைகளை ஒரு முக்கியமான ப்ராடக்டா எடுத்துட்டு போறோம். கீரைகள் வந்து செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அதுல வேல்யூ ஆடட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஒரு 6 ப்ராடக்ட் கிரீன்ஸ்ல எடுத்துட்டு போறோம். ஸோ போன வாட்டி ஃபைனல்ல எங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபுல்லா நாங்க கரெக்ட் பண்ணிட்டு இந்த வாட்டி நாங்க பிச் பண்றோம். 15,000 rupees கேஷ் ரிவார்டு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வின் பண்றோம். ஒரு கேஷ் ரிவார்டு கிடைக்குது. கேஷ் ரிவார்டு கிடைச்சோடனே ஒரு இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் அங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. காரணம் இந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும். இன் மார்க்கெட் யூ ஹாவ் டு சர்வை. ஒரு ஸ்டூடெண்டா, ஏன்னா இதுக்கு முன்னாடி போன தடவை வந்து அதே காம்படிஷன்ல அக்ரி கிராஜுவேட் ஒரு ஆள் வின் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காரு. அவர் தான் எங்களுக்குலாம் ரோல் மாடல். அவரை மாதிரி ஆட்களை பார்த்துட்டா நாங்களும் மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கிறோம். ஸோ அவரை பார்த்துட்டு அவர் வின் பண்ண அதே லெவல்ல நானும் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளும் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஆண்டர்பிரினர்ஷிப் மேல எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகிறது இந்த காம்படிஷன் விக்டரிக்கு அப்புறம் தான். ஸோ 15,000 rupees கேஷ் ரிவார்டு வின் பண்ணியாச்சு. ஸோ உடனே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தோணுது, நம்ம பண்ணிட்டு இருக்க குக்கீஸ் கேக் இதுக்கெல்லாம் கண்டிப்பா பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம மஷ்ரூம்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் மஷ்ரூம் ஷெட் இந்த ப்ரைஸ் மணியை வச்சு கண்டிப்பா நம்மளால மேக் பண்ண முடியும். அவ்வளோ நமக்கு எனஃப் மணி இருக்கு அப்படின்னோடனே மஷ்ரூம் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தாவுறோம். ஸோ மஷ்ரூம் ஷெட்டுக்கு பிளான் பண்றோம். அட் த சேம் டைம் கோவிட்ல லாக்டவுன்ல மாட்டிக்கிறோம். ஸோ எங்களோட இது மஷ்ரூம் ஆக்டிவிட்டியும் ஷெட்டும் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்படின்னு கோவிட் டயத்துல நாங்க பாக்குறப்ப என்ன ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி எல்லாரும் என்ன ஆண்டர்பிரினர்ஷிப்போட அந்த கோவிட் சினாரியோல எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பாத்தீங்கன்னா வெபினார் அந்த மாதிரி செஷன்ஸ் அந்த மாதிரி அது பேஸ்டா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்ல கண்டிப்பா டச்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றோம். எங்களோட மென்டர் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறாரு. செகண்ட் டைம் நானே ஒரு வெபினார் ஆர்கனைஸ் பண்ணி பேசி அப்படி கொஞ்சமா அப்படியே கான்டாக்ட்ல ஆண்டர்பிரினர்ஷிப் மேல ஒரு சின்ன ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கப்ப எங்களோட மென்டர் ஒரு ஆள் வந்து 1/2 million குக்கீஸ் ஆர்டர் கேட்டுருக்காங்க. ஒரு பிரைவேட் ஸ்டார்ட் அப் அவங்க வந்து வாங்கி சேல்ஸ் பண்றாங்க. போர்ட்டல், அதாவது B2B வந்து வாங்கி விற்கிறாங்க, ஆன்லைன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பேஸ்டு. ஸோ நீங்க குக்கீஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், உங்களுக்கு ரெகுலரா ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னோடனே ஸோ ஓகே சார் அப்படின்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அந்த கோவிட் சினாரியோக்கு எங்களோட அவன் வாங்க முடியல. ஸோ அப்படியே லாக் ஆகிட்டே இருந்தோம். ஒன்ஸ் அகைன் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் லாக்டவுன் வர்றப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்றோம். அது வந்து இடிஐலேருந்து சிவபாரதி சார் நம்ம ஃபீல்டு கோஆர்டினேட்டர் வந்து லான்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சமா மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா குக்கீஸ் கேக் இந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஒரு காம்படிஷன் லெவல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டர்பிரினர்ஷிப்ல நான் என்ட்ரு ஆகி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படியே பார்ட் டைமா ஸ்டூடெண்டா நான் படிச்சுட்டே இருந்தாலும் அட் த சேம் டைம்
பார்ட் டைமா அதை பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பாத்தீங்கன்னா பல்க் ஆர்டர் கேட்கறப்ப சிம்பிளா என்னால பண்ணி தர முடியும். இப்போ 1 or 2 kg குக்கீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு சண்டே ஆர் சாட்டர்டே லீவ் இருக்கும். அந்த டயத்துல பேக்கிங் சப்போர்ட்டோட வி ஆர் மேக்கிங். அட் த சேம் டைம் வந்து மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட லோக்கல் மார்க்கெட்டை வில்லேஜ் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூமுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது. பிகாஸ் நியர்பைல வந்து ரொம்ப வெஜிடேரியன் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகம், அவங்களுக்கு ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ் கிடைக்கிறதுல. ஸோ அவங்க நீடை சாட்டிஸ்ஃபை பண்ண மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னோட பவர் பாயிண்ட் ஐ வில் ஷேர். சார் பவர் பாயிண்ட் விசிபிளா? எஸ்பா நீங்க ஸ்லைட் ஷோ மட்டும் ஆகிருங்க. எஸ் நவ் இட் இஸ் விசிபிள். ஓகே சார். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்ட் அப் தமிழன் ஃபுட்ஸ். இப்போ நாங்கள் சிம்பிளாக கால்ட் அஸ் தமிழன் டீம்னு கால் பண்ணுறோம். பிகாஸ் பிசைட்ஸ் ஃபுட் ஐட்டம் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஃபர்டிலைசர் பண்ணுறோம், மஷ்ரூம் பண்ணிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் சப் பிரான்ச்சஸ் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ தமிழன் ஃபுட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிஷனுக்கு ஸ்ப்ரவுட் பண்ண முளைக்கட்டின பயிர்களை பவுடருக்கு எடுத்துகிட்டு போனோம். அந்த பவுடர் தான் ஃபர்ஸ்ட். அதில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10+ ப்ராடக்ட் வந்து இதில் பண்ணோம். பிகாஸ் அதாவது எந்த ஒரு நீங்கள் ஒரு ஐடியா ஒரு காம்படிஷன் சார் ரொம்ப டிஎன்எஸ்ஐ காம்படிஷன் வருது, அந்த மாதிரி காம்படிஷன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாரு. அதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு காம்படிஷன் நீங்கள் போனாலுமே இல்லை யார்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் இல்லை ஒரு பேங்க்ல லோனுக்காக நீங்கள் பிச் பண்ணாலும் நீங்கள் ஒரு சில காம்பனன்ட்ஸை மெயினாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட்மெண்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணால் பத்தாது, அது மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன பிரச்சனையும் நீங்கள் தீர்வு காண்றீங்க உங்க ப்ராடக்ட் வழியா அப்படிங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா தான் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. நாங்கள் சொன்ன என்னன்னா எங்கள் இந்த பவுடர் ஏன் ஸ்ப்ரவுட்ல பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட அக்ரி கிராஜுவேட்டாக நான் சொல்றது என்னன்னா, ஒரு மக்கள் அதாவது அன்றாட வாழ்வில் நம்ம எடுத்துக்கிற உணவு வகைகளில் 5000க்கும் மேற்பட்ட பிளான்ட்ஸை நம்ம எடிபிளா இருக்கு. ஆனா நம்ம டெய்லி எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 2 தான், ரைஸ், வீட், இந்த மாதிரி கோதுமை, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் தான் எடுத்துக்கிறோம். அதனால மால் நியூட்ரிஷன், லாட் ஆஃப் டிசீஸ் இது போயிட்டு இருக்கு. ஃபுட் இஸ் மெடிசன் அப்படிங்கிறது மாதிரி நம்ம மெடிசன் இன்னைக்கு ஃபுட்டா எடுத்துக்கிறதா இருக்கு. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தானிய வகைகள், அதாவது பல்சஸ், மில்லட் அப்படிம்பாங்க, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரவுட் பண்ணி அதை ஃபர்தரா நியூட்ரியன் என்ரிச் கொடுத்து ஹெல்த் பவுடர் கொண்டு வந்தோம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்த் ட்ரிங்கா மட்டும் எடுத்துக்கிற ஆர்வம் காட்டல. கேக்கு, குக்கீஸ் அந்த மாதிரி ஸ்வீட் ஃபார்மேட்ல கொடுத்தோன்னே ரொம்ப இன்டேக் அதிகமாச்சு, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், இங்க 6 விசுவலைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எங்களோட மேஜரா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்து மல்டிமில்லட் குக்கீஸ். இதுதான் ரொம்ப அதிக அளவுல டிமாண்ட் இருக்கு. இதைத்தான் நாங்க ரொம்ப மக்களை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே குக்கீஸ், கேக் அந்த மாதிரி இதுல வந்து இது மைதா மாவு அது போன்ற தேவையில்லாத உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அதை ஃபுல்லாக கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்டாக இருக்கட்டும் 100% நேச்சுரலாக ஆர்கானிக்காக அக்ரி கிராஜுவேட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். த்ரூ FPO ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எல்லாரும் கூட டைப் வச்சு வி ஆர் டூயிங் திஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி கீரைகள் கிட்டத்தட்ட காலையில ஹார்வெஸ்ட் பண்ண சாயந்தரம் வாடிடுது. அது மட்டும் இல்லாமல் கீரைனாலே கசக்கும் அப்படிங்கிறனால மக்கள் அதை எடுத்துக்கிறதுல. ஆதி காலத்துல மக்களோட உணவா இருந்தது கீரைகள்லாம் இன்னைக்கு மூலிகையா மாறிக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 5-6 கீரை வகைகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்துல 100க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் விட்டா இருக்கிறதையும் நம்ம சாப்பிட அவாய்ட் பண்ணுறோம். அதனாலதான் நம்ம அன்றாட மக்கள் எடுத்துக்கிற அவங்க விரும்புகிற ஃபார்மேட்ல நம்ம கீரைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு 6 ப்ராடக்ட் வரைக்கும் கிரீன்ஸை நாங்கள் கீரைகளை டெவலப் பண்ணியிருந்தோம். இது பொறுத்த வரைக்கும் எங்களோட மஷ்ரூம். ஸோ எங்கள் ஏரியாவில் மஷ்ரூமுக்கு நான் சொல்லியிருந்தேன், வெஜிடேரியன்ஸ் இருந்தாங்க, ரொம்ப டிமாண்ட் இருந்தோன்னே ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படிங்கிற ஒரு மஷ்ரூமை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். மோஸ்ட் ஆஃப் தம் நீங்கள் மஷ்ரூம்னா நீங்கள் இமேஜின் பண்ணுறது ஒரு பட்டன் மஷ்ரூமாக தான் இருக்கும். அதாவது ஒரு ராஃபர் பேக்கிங்கில் ரவுண்டாக இருக்கும், அதான் பட்டன் மஷ்ரூம்பாங்க, அதை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் பண்ணியிருக்க ஆயிஸ்டர், இதுதான் ஆதி காலத்துலேருந்தே இருந்துகிட்டு இருந்த ஒரு மஷ்ரூம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இதில் தான் இருக்கிற எல்லா மஷ்ரூமை காட்டிலும் ஆயிஸ்டரில் தான் ரொம்ப
ரொம்ப புரோட்டீன் ரிச்சு, ரொம்ப சத்து வாய்ந்த ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதில் தான் இருக்கு. ஆனால் மார்க்கெட்ல ஏன் அதிக அளவில் இது பண்றதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி, 2 நாள் தான். அதனால தான் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிலேயே நாங்கள் வேல்யூ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரிசர்ச் லெவலில் இருக்கு, கிட்டத்தட்ட ட்ரையல் மார்க்கெட் லெவலில் பீட்டா லான்ச் லெவலில் நான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதில் ஷூ பண்றோம், இதுலேயும் கேக் அண்ட் குக்கீஸ், ஜாம், ஜெல்லி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மஷ்ரூம்லையும் பண்றோம். செல்ஃப் லைஃபையும் கூட்டின மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து கன்சப்ஷனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதான் எங்களோட மஷ்ரூம் ஷெட். ஃபாலோடு பை நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து ஆர்கானிக்கா ஃபெர்டிலைசர் கண்டுபிடிச்சோம். இதான் எங்களோட ஒன் ஆஃப் த நாவல் ப்ராடக்ட். இப்போ கிட்டத்தட்ட குளோபல் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர் செமிஃபைனல்ஸ் தாண்டி ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஒன்லி ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த இனோவேட்டிவான ஃபெர்டிலைசர் தான். இது வந்து 100% ஆர்கானிக். ஆர்கானிக்ல வந்து அக்ரிகல்ச்சர்ல ஆர்கானிக்ல வந்து நார்மல் கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சரை காட்டிலும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூச்சிக்கொல்லிகளா இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா வரும். அதை ஃபுல்லா டேக்கிள் பண்ற மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். அட் த சேம் டைம் வந்து நாங்க வந்து அசோலா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபார்மர்ஸ், கேட்டில் வச்சிருக்கவங்க, கவு வச்சிருக்கவங்க, அட் த சேம் டைம் ரைஸ் ஃபீல்டு, இவங்கள இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து தொட்டி இந்த மாதிரி கட்டி தராங்க. அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுல அவங்களுக்குலாம் நாங்க ஃப்ரீயாவே அசோலா சீட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எங்களுக்கான ரெகனைசேஷன். லாஸ்ட்டாக வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நடத்தின சால்விடி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனில் டாப் 50 ஸ்டார்ட் அப்குள்ள செலக்ட் ஆயிருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 5 டீம் கிட்ட செலக்ட் ஆயிருந்தாங்க. அதில் நாங்களும் ஒன் ஆஃப் த டீம், தமிழன் ஃபுட்ஸும். தேங்க்யூ. நவ் ஐ வில் விசுவலைஸ் மை மஷ்ரூம் செட்டோட ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. ஸோ இதான் ப்ரெசன்டேஷன். பிசைட்ஸ் தட் வந்து சொக்கலிங்கம் சார் உங்களோட கோஆர்டினேட்டர், அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஜாப் சீக்கர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஜாப் எனக்கு வேலை வேணும்னு ஆசைப்படுறாங்க. யாரும் வேலை கொடுக்க ஆசைப்படுறதில்ல அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம், எவ்வளோ ஐஏஎஸ் ஆகலாம், எதா இருந்தாலும் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழன் ஃபுட்ஸோட சிஓ அப்படிங்கிறதா எனக்கு பெர்மனண்டா நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட மதியம் ஒரு கால் வந்துருச்சு, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ல பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கு, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். காரணம், நான் பெருசா ஃபீல் பண்ற ஒரே ஒரு விஷயம், பெர்மனண்டா ஃபீல் பண்றது என்னோட ஸ்டார்ட் அப்ல நான் சிஇஓ. அதான் என்னோட பெரிய விஷயம் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் இதை விட்டு என்னை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. நான் கண்டினியூ பண்ற வரைக்கும் இது இருந்துகிட்டே இருக்கும். இது என்னோட ரெகனைசேஷன். அதே மாதிரி தான் ராம்கோ இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க இத்தனை பேர் இந்த வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற காட்டிலும் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு பெருமையா இருக்கும், உங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு பெருமையா இருக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இனோவேஷன் லாட் ஆஃப் காம்படிஷன், இன்ஜினியரிங் கிராஜுவேட் காம்படிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி வெபினாரா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 4-5 இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கே வெபினாரா போயிட்டேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் இனோவேட்டிவ் ஐடியா அண்ட் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். ஸோ நீங்க உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ஸோ ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பிசினஸ் ஐடியா பேஸ்ட் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். டெஃபினட்டா நான் உள்ள அக்ரி கிராஜுவேட்டா உள்ள கத்துக்கிட்டதை காட்டிலும் வெளியே இந்த மாதிரி காம்படிஷன்ல நான் கேதர் பண்ண நெட்வொர்க்கிங்கா இருக்கட்டும், நாலேஜா இருக்கட்டும் ரொம்ப அதிகம்னு நான் சொல்லுவேன். அது நான் உள்ள படிச்ச என்னோட டிகிரி என்னைக்கு வேணாலும் நான் எவ்வளவு பெரிய ஜாப் போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா நான் வெளியே நான் அக்வயர் பண்ண நாலேஜ் எனக்கு ஜாப் போக ஹெல்ப் பண்ணல, ஜாப் 4 பேருக்கு ஜாப் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் லாட் ஆஃப் இனோவேட்டிவ் திங்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப புதுசு புதுசா இருக்கு. ஸோ நீங்களாம் கண்டிப்பா ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரணும். வந்தா டெஃபினட்டா யூ பீப்பிள் ஹேவ் ஏ ஸ்கோப். தேங்க்யூ. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். Yes, thank you, Arvind. Thank you for your wonderful lecture. So let us ask students if they have any questions. So உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. So Arvind is ready to answer.
அதே மாதிரி உங்க பேஷனை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்க கேளுங்க. ஸோ ஆல்ரெடி தம்பி சொல்லியிருந்தாங்க லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுல எதுவும் உங்களுக்கு எதுவும் ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, தம்பி அவருக்கு எஸ் சார், தெரிஞ்ச எஸ் சார். பிகாஸ் லாட் ஆஃப் பேஷன்ல இருந்து ரொம்ப ஸ்டார்ட் அப் டெவலப் ஆகிறத பார்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பொண்ணு நல்லா ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா டிரா பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஒரு கண்டுபிடிச்சிட்டா இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்தியாலே ஒரு டிராயிங் பேஸ்டு மேகசின், அதாவது ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு நியூஸை டேரக்டா எடுத்துட்டு போக முடியல, அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாது, வீடியோஸும் ரொம்ப பார்க்க அவங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பிக்சர் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு மேகசின் கிரியேட் பண்ணிச்சு. இன்னைக்கு ஹீஸ் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார்ட் அப்பா இருக்கு. அந்த மாதிரி அவங்களோட பேஷன்ல இருந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்காங்க ஸ்டார்ட் அப். இந்த போட்டோகிராஃபிங்கிறாங்க, அதுல ஏதாவது இனோவேஷன் காட்டலாம் ரொம்ப சிம்பிளா. ஸோ நீங்க இனோவேஷன் அப்படிங்கிறோட உங்க ப்ராடக்ட்ல மட்டும்தான் காட்டணும் இல்ல. இனோவேஷனாலே மொத்தம் 2 திங் இருக்கு. ஒன்னு ப்ராடக்ட் இனோவேஷன், இன்னொன்று ப்ராசஸ் இனோவேஷன். ப்ராடக்ட்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை புதுசா கிரியேட் பண்றது, இன்னொன்று ப்ராசஸ்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து கேக் வந்து நார்மலா கையில பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு மிஷினரி கண்டுபிடிச்சிங்க, அந்த மாதிரி அதை செய்யக்கூடிய செய்முறையை மாத்தினா ப்ராசஸ். அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் இனோவேஷன் இருக்கு. அது ஹவு டு யூ மேனேஜ் த மார்க்கெட் காம்படிஷன். கண்டிப்பா ஃபுட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்குள்ள நான் பார்த்தாலே காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஸ்டூடெண்ட் லெவலா பாக்குறப்ப என் லெவல்ல ஒன்றும் அவ்வளோ காம்படிஷன் இல்லை. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட யூனிக்னஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா எங்களோட டேஸ்ட்டை நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அட் த சேம் டைம் வந்து நாங்கள் அடிக்கடி ஃபீட்பேக் வாங்கி ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஃபீட்பேக் ஃபுல்லாக கூகுள் ஃபார்மா இருக்கட்டும், இல்லை ஒரு இதில் எழுதி நான் வாங்கிக்கிடுவேன். ஏதாவது நெகட்டிவா இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தொடர்ந்து என்னோட டார்கெட் கஸ்டமரை நான் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன் அண்ட் ஒன்லி எங்களோட குவாலிட்டி தான். குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகுறதே இல்லை நாங்கள் என்னைக்குமே. மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்றீங்கப்பா? ஸோ இப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? ஸோ ஜென்ரலா இப்போ ஆஸ் யூ செட் குவாலிட்டி ஒரு பக்கம் என்ஷூர் பண்றீங்க, பட் அட் த சேம் டைம் மக்களோட தாட் ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எஸ் சார், நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் பேசிக்கலி நீங்க ஃபுட் ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்றதுனால நான் கேட்கறேன். ஏன்னா பீரியாடிக்கலி பீப்புள் சுவிட்சிங் ஓவர் ஃப்ரம் ஒன் ஐட்டம் டு அனதர் ஐட்டம் டு அனதர் ஐட்டம். ஸோ அப்போ நீங்களும் காம்படிஷன்ல சர்வே பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ஆஸ் அ ஃபுட் இனோவேட்டரா இருக்குங்கிறதுனால நீங்க அதை நான் கேட்கறேன். சார் சொன்ன மாதிரி கஸ்டமரோட என்ன தேவை அப்படிங்கிறத தகுந்துக்கிட்டு தான் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில சர்வைவ் ஆக முடியும். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஒரு சில நேரம்னா பல்கா இன்ஸ்டியூஷனுக்கு போகும். எக்ஸாம்பிள் இப்போ ராம்கோ கெஸ்ட் லெக்சர் பண்ணா அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனுக்குலாம் பல்கா எடுத்துட்டு போவோம். அப்பெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபார்ம், ஒரு ஃபீட்பேக்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவேன், அதில் ஃபில் பண்ண சொல்லுவோம். அட் த சேம் டைம் வந்து கூகுள் ஃபார்ம்ல நான் அடிக்கடி சர்வே எடுப்பேன். சர்வே எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கவங்களுக்குலாம் சர்வே எடுத்து அந்த சர்வேக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட், அதாவது ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் தரோம், அந்த மாதிரி ஒரு சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் சர்வே எடுத்து பீரியடிக்கா இது பண்ணிட்டே இருப்போம். அதில் சார் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் லாஸ்ட் டைம் வந்து ஒரு காலம் கொடுத்துருப்போம், என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுலேயே அவங்க ரொம்ப சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணி நாங்கள் எவ்வளோ இருக்கோம். இப்போ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பயிர் வகைகளில் பவுடர், கேக், குக்கீஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஆனால் அதில் பிக்கிள் அந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மெட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தோம். காரணம் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொண்டு வர முடிஞ்சுச்சு. சூப்பர். வி ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். உங்க கஸ்டமர் சர்க்கிள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கொல்லீக் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சார். கஸ்டமர் சர்க்கிள் either through advertisement or word of mouth of existing customers. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டிலும் ஒரு ஸ்டூடெண்டா என்னால் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அடுத்த வேர்டு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட் ஆஃப் தம் கெஸ்ட் லெக்சர் கொடுத்தா அங்கே எடுத்துட்டு போயிடும். அட் த சேம் டைம் என்னோட ஸ்டாஃப் வழியாகவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வழியாகவும் அவங்க வழியாக தான் நான் அதிக கஸ்டமர் கிராப் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அட் இனிஷியல் லெவலில் என்னால் முடியுது. அட் சார் கேட்குற மாதிரி அடுத்தடுத்த லெவல் ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபாரம், அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் இன்குபேட்டியாக இருக்கிறேன். அவங்க மூலியமா போர்ட்டலில் என்கிட்ட ஏற்கனவே லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்டர் லார்ஜ் லெவலில் இருக்குது. அதே நாங்கள் ஃபியூச்சரில் பண்ண போகிறோம். எஸ் கிரேட் டு ஹியர்ப்பா, கிரேட் டு ஹியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்கப்பா. ஸோ சப்போஸ் இதே ஆஃப்லைனில் நடந்திருந்தா தம்பியோட ப்ராடக்ட் எல்லாரும் சாப்பிட்டு வந்துருக்கலாம். பட் எனிவே ஒன் ஃபைன் டே யூ வில் ஹேவ் யுவர் ஃபுட் மிஸ்டர் அரவிந்த். சார் கண்டிப்பா சார். நான் போன எல்லா காலேஜுமே ஆக்சுவலி ஆன்லைன்ல செஷன் முடிச்ச உடனே கேட்டிருக்காங்க கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி. லாட் ஆஃப் காலேஜ் டிமாண்டிங் இருக்கு. டெஃபினட்டா. ஸோ எஸ் வி ஹேவ் அகைன்
உங்களோட ஐடியேஷன் கேம்ப்ல நீங்க வின்னர்னு உங்களோட ப்ரொஃபைல்ல கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ உங்களோட அக்ரிகல்ச்சர்லயே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்களா? இல்ல ஏன்னா இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் டிஎன்எஸ்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் காமன் ஃபார் ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாருமே ஒரு ஓப்பன் ஃபோரத்துல தான் காம்பீட் பண்றாங்க. ஸோ ஆஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா நீங்க லாஸ்ட் இயர் டிஎன்எஸ்ஐல எடுத்துட்டு போய் ஐடியேஷன் கேம்ப்ல வின்னர்னு உங்க ப்ரொஃபைல்ல கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி லிட்டில் பிட் லிம்சஸ் சொல்லுவாங்க. டிஎன்எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்படிஷன். எஸ்பெஷலி வந்து இதோட மெயின் ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் அக்ரியில் இனோவேஷன்ஸ், அக்ரி மெடிக்கல் டெக்காக இருக்கட்டும், மிஷினரியாக இருக்கட்டும், லாட் ஆஃப் இனோவேஷன் வெல்கம் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க எதிர்பார்க்குறது வந்து மிஷினரி அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப நாங்கள் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தோம். ஒரு லெவல் போக முடிஞ்சது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப டெவலப்டாக காமிச்சோம். தே ஆர் ப்ரொவைடிங் கிராண்ட். ஃபர்ஸ்ட்டு கிராண்டுக்கும் ப்ரைஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. கிராண்ட்னா அதாவது ஒரு பொருளை டெவலப் பண்ண, ப்ரைஸ் அப்படிங்கிற நம்ம டெவலப் பண்ணதை பாராட்டு கொடுக்கறது ப்ரைஸ். ஸோ அப்படிங்கிறப்ப நாங்கள் ரொம்ப டெவலப்டாக இருந்தோம். ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல நாலேஜ் கிடைச்சிச்சு. டிஎன்எஸ்ஐயில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சிவபாரதி சார் நம்மளோட ஃபீல்டு கோஆர்டினேட்டரோட நெட்வொர்க்கிங், அவர் மூலியமாகவே நம்ம லாட் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி டிஎன்எஸ்ஐ உங்கள் காலேஜ்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு காம்படிஷன் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து காம்படிஷனில் லேர்ன் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங் தான் நம்மளை கண்டிப்பாக ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நம்மளோட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா ஒன் ஒன்லி நெட்வொர்க்கிங் தான். பிசைட்ஸ் வந்து நீங்கள் ப்ரைஸ் மைண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே இந்த காம்படிஷனுக்குள்ள வர்றது சிம்பிளி வேஸ்ட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் நான் இந்த டிஎன்எஸ்ஐ இருக்கட்டும், இது தவிர லாட் ஆஃப் நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் ஜெயிச்சுட்டே போகிறோம். ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது மட்டுமே எனக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் ஜெயிக்கிறேங்கிறது எனக்கு பெருமை. அட் த சேம் டைம் என்னோட இன்ஸ்டியூஷன் கிரெடிட். அட் த சேம் டைம் வந்து எனக்கு நாலேஜ் வேணும். அப்படிங்கிறப்ப என்னோட மெயினான ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறது என்னோட நெட்வொர்க்கிங் தான். கரெக்ட்ப்பா, கரெக்ட். ஸோ வேற யாரும் ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குதாப்பா? இப்போ வேற டிஎன்எஸ்ஐ பத்தி எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்க கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பிரபுராம் சார், நீங்க எதுவும் கேட்க ஆசைப்படுறீங்களா சார்? If you have any questions, you please unmute yourself or you put your thought in chat box, or otherwise we will end up the session with vote of thanks. இப்போ ஜஸ்ட் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும். ஜஸ்ட் இந்த இன்குபேஷன் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஆஸ் ஃபார் அஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? ஸோ தட் இங்கே இன் அண்ட் அரௌண்ட் ராஜபாளையம்ல எந்த இன்குபேஷன் சென்டர் அப்ரோச் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எஸ் சார். ஆக்சுவலி வந்து இன்குபேஷன் பத்தி பேசலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம கிரெடிட் கொடுத்துற மாதிரி சொல்லிட முடியாது. சொல்றது மிஸ்டேக் ஆயிரும். பிகாஸ் இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பனா வி கான்ட் டெல். ஸோ உங்க ஐடியா பேஸ்ட் நான் கண்டிப்பா கைட் பண்ணலாம். இப்போ அக்ரி பேஸ்ட் ஐடியானா அதுக்கு நான் ஒரு பிசினஸ் இன்குபேஷன் கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். அந்த மாதிரி இப்போ மதுரையில ஒரு லாட் ஆஃப் இன்குபேஷன் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஐடியா யாருக்கு இன்குபேஷன் சப்போர்ட் தேவைன்னு சொன்னீங்கன்னா எந்த ஐடியா பேஸ்டோ அதை தகுந்து நான் தனியா சொல்றேன் கண்டிப்பா. ஓகே. ஸோ இன்குபேஷனா ரொம்ப பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். சும்மா எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தம் ஃபீல் இன்குபேஷனுங்கிறது ஒரு 1000 ரூபா ஒரு குறிப்பிட்ட மணி கட்டுறோம், மெம்பர் ஆகிறோம், அந்த லெவல் தான் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. கண்டிப்பாக இன்குபேஷன் வழியாக தான் நம்ம ரொம்ப விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. பிகாஸ் எனக்கு மார்க்கெட்டிங்க்கு வெளியே சார் சொன்ன மாதிரி அவுட்ரீச் எப்படி போகிறேன் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி இன்குபேஷன் சப்போர்ட் தான் நான் அடுத்த லெவல் போகிறேன் மார்க்கெட்டிங்க்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன் கேஸ் ஆஃப் நான் கீரைகள் 6 ப்ராடக்ட் பண்றேன்னா வேர்ல்டுலேயே கிரீன்ஸ்ல டாப்ல இருக்கிறது ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். அந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் அக்ரி ஆண்டர்பிரினர்ஷிப்ல ரொம்ப பார்க்க முடியுது. இப்போ இந்த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேன் பவர் வச்சா, பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிப்பி காளானா இருக்கட்டும் இல்ல கீரையா இருக்கட்டும், இப்போ இதோட ஸ்பேன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தட் இஸ் அதோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் தான் இல்லையா? ஸோ இப்போ அதை நீங்க எப்படி அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து எண்ட் கன்சியூமருக்கு கொண்டுட்டு போற அந்த பீரியட் எப்படி மேனேஜ் பண்றீங்க? எதர் த்ரூ யுவர் மேன் பவரா இல்ல எப்படி நீங்க அதை
மேனேஜ் பண்றீங்க? எஸ் ஈவன் சார், எஸ் சார். நீங்க கேட்டது ஃபைனல் இயர் வேற சொல்றீங்க இல்லையா? ஃபைனல் இயர்ன்ற போது யூ வில் பி ஹேவிங் எ ரெகுலர் அகாடமிக்ஸ். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ப்ராபப்ளி நீங்க ஒரு 6 ஹவர்ஸோ இல்ல ஒரு 5 ஹவர்ஸ் நீங்க ஒரு அகாடமிக்ஸ்ல என்கேஜ் ஆயிருக்கும் போது ஹவ் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ்? சார் ஆக்சுவலி நான் எப்பவுமே ஸ்பிட் அப் கொடுத்துருவேன். எனக்கு கீழே ஆக்சுவலி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் என்கேஜ் டு டூ திஸ் ஒர்க். தமிழ் அண்ட் மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் அது வந்து சிவகாசியில இருக்கு. அதாவது எங்க பேரண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெகுலரா வாட்டரிங் பண்றதா இருக்கட்டும், ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மேன் பவர் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, மஷ்ரூம் நீர்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அதை ஓவர் கம் பண்ண நாங்க இப்போ ஒரு மிஷினரி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டைப்ல வி ஆர் டிசைனிங் தட். அதை ஆல்சோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நீங்க கேட்ட மாதிரி செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. இப்போ 2 நாள்ல வந்து நான் மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டேன்னா அதுல வேல்யூ ஆட் பண்ணிடுவோம், பண்ணி அதை ரீகெயின் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம் பவுடர்லாம் இருக்கு அவைலபிள் மார்க்கெட்ல, நல்ல ஸ்கோப் இருக்கு. சோ அத மஷ்ரூம் பவுடரா கன்வெர்ட் பண்றோம்னா அதோட லைஃப் கூடுமா சார்? லைஃப் வந்து செல்ஃப் லைஃப் கிட்டத்தட்ட 3 months to 6 months வரைக்கும் இது பண்ணிக்கலாம் சார். வித்அவுட் ப்ரிசர்வேட்டிவ் ஆல்சோ வி கேன். ஓ ஓகே ஓகே. பட் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் எதுவுமே லாஸ் ஆகாம அந்த லெவல்ல பெரிய டிட்டோரியேஷன் இல்ல அப்படின்னு தான் சார் சொல்றாங்க. அதனால தான் மார்க்கெட்ல இன்னும் மஷ்ரூம் பவுடரும் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஓ பட் லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். சம் பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் அடிக்கிறது உண்டு, இல்ல நியூட்ரியன்ட் லாஸ் இருக்கதான் பண்ணுவாங்க. ஆனா சம் பீப்புள் ஆர் மஷ்ரூம் பவுடர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இல்ல ஐ அம் நாட் அவேர். நீங்க சொல்லிட்டே சார் புரியல. இல்ல மஷ்ரூம் பவுடர் நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதுல வந்து புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் சார். காளானாலே ஒரு புரோட்டீன் தான். அதுல இருந்து ஜிம் பவுடர் அந்த மாதிரி ஃபர்தரா ஜிம் அந்த மாதிரி பாடி பில்டிங் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி மெடிசன் அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு சார். மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்விப்பட்ட மாதிரி வெறும் ஒரு புரோட்டீனான ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அது போக அதுல லாட் ஆஃப் மருத்துவ குணங்கள் இருக்கு, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரிச் இன் லாட் ஆஃப் இன்சாலிபிள் விட்டமின்ஸ். ஈவன் சுகர் பேஷண்ட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற போது நீங்க அந்த எஃப்எஸ்எஸ்ஐ அந்த சர்டிபிகேஷன்லாம் வந்து மேண்டேட்டா நீங்க வாங்கிட்டு பண்ற மாதிரி இருக்காப்பா இப்போ? ஆமா சார், அந்த மாதிரி சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர் இஸ் வெரி ஈஸி. ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குமா? புரியல சார். ஆக்சுவலி நீங்க லோக்கல் லெவல் மார்க்கெட் நீங்க இப்ப லோக்கல் லெவலா பண்றீங்கன்னா அப்படிங்கிறப்ப எஃப்எஸ்எஸ்ஐ ரொம்பலாம் எதிர்பார்க்கறது இல்ல. பட் மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நீங்க வைக்கிறப்ப கண்டிப்பா எஃப்எஸ்எஸ்ஐ ஒன் ஆஃப் தி மேண்டேட்டரி திங். அப்போ உங்க பிராண்ட் நேம்ங்கிறது நீங்க தமிழன் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம்ல தான் நீங்க உங்க என்டையர் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் நீங்க மார்க்கெட் பண்றீங்க, அப்படிதானே? ஆமா சார். ஆக்சுவலி நாங்க தமிழ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நாங்க என்னோட ஸ்மால் பாப்புலேஷன், அதாவது வாய்ஸ் மூலியமா ரீச் ஆகி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூன் வந்து நாங்க அடுத்த லெவல் போறப்ப இந்த நேம்ல நாங்க ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு சில இது இருக்கு சார். இப்போதைக்கு நாங்க கம்பெனி மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஃபைன் ஃபைன். Students, if you have any questions. Okay, so let us close the session by formally expressing vote of thanks. So on behalf of Ramco Institute of Technology and the entire fraternity of the institution, so I extend my sincere thanks to Almighty for making today's event a resounding success. So afterwards, I express my sincere thanks to Mr. Aravind. He is successfully running his startup in the name of Tamil Foods and Innovators Sivagasi. So he readily accepted the invitation. So first of all, I have to express my profusely expressing my thanks to Mr. Aravind. So actually எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு முன்ன பின்ன தம்பியை தெரியாது. ஆக்சுவலா சிவபாரதி சார் வந்து நம்ம அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க December 9 நம்ம காலேஜில் நடத்தினாங்க. ஸோ இதுல இருக்கிறவங்களுக்குமே சில பேர் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிவபாரதி சார்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தோம், சார் ஒரு இனோவேட்டரை, ஏன்னா எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, காலேஜோட எஸ்பெஷலி என்னோட மீன்ஸ் காலேஜோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, என்னதான் வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து பேசினாலும் ஒரு பீரியட் கட் ஆனிச்சு, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை பிரேக் பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருந்து என்டர்பிரினரா மாறினவங்களை கூப்பிட்டு வந்து பேசுனதை கவனிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்டர்பிரினரை தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது சிவபாரதி சார் கரெக்டா ஒரு 4 days பேக் எனக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி இந்த தம்பிகிட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு.
முதல்ல நான் கூட பேசவே இல்லை. இந்த தம்பி தான் ஒரு நாள் கூப்பிட்டாப்ல, அவரே வாலண்டியரா வந்து கூப்பிட்டாப்ல. ஸோ அப்போ கேட்கும்போது சார் இந்த மாதிரி சிவபாரி சார் உங்க நம்பர் கொடுத்தாங்க, உங்கள்ட்ட பேச சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னாப்ல. சார் நான் உடனே அந்த டைம் சொன்னேன், தம்பி நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன்பா அப்படின்னா வி ஹேவ் அ ஃப்ரூட்ஃபுல் கான்வர்சேஷன் ஃபார் நியர்லி 10 minutes பேசிட்டு இருந்தோம். அப்போ என்ன சொன்னாப்ல, சார் ஐ எம் ரெடிலி அக்செப்ட் ஒரு இன்விடேஷன் சார், கண்டிப்பா வந்து பண்ணிடுறேன் சார், அதே மாதிரி ஆன்லைனுங்கும் போது ரொம்ப வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ அதனால on behalf of the entire fraternity of the institution, once again I will express my thanks to Mr. Aravind. Okay, so நீங்க இன்னும் மென்மேலும் வளர எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். நீங்க கூட ஏதோ தமிழ்நாடு லெவலில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னீங்க செமிஃபைனல்ஸ்ல. ஸோ அதுலேயும் செமிஃபைனல்ஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஏதோ சொன்னீங்க, ஏதோ ஒரு காம்படிஷன் பேர் கூட சொன்னீங்க, எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் இன்னும் நீங்க ஃப்ளரிஷ் ஆகணும், தமிழ்நாடு முழுக்க, அடுத்து இந்தியா முழுக்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மூலமா ஃப்ளரிஷ் ஆகி நாளை பின்ன ஒரு தொழிலதிபர் ஆகணும் நீங்க. ஸோ அதான் எங்களோட விருப்பமும். ஓகேயா? ஸோ நல்லா பண்ணுங்க தம்பி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ். ஸோ அகைன் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்க வந்து எங்க இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட தாட் ப்ராசஸை டெலிவர் பண்ணணும்ப்பா. ஓகே, தட்ஸ் அவர் ஜென்டல் ரெக்வஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் மிஸ்டர் அரவிந்த். சொக்கலிங்கம் சார், இந்த ஃபீட்பேக் லிங்க் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் லிங்க் அருண் சார் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிருங்கப்பா. ஸோ ஏன்னா as rightly pointed out by Mr. Aravind earlier, everywhere feedback is needed. நீங்க இப்போ ஏதாவது ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா தான் அந்த தம்பிக்குமே நம்ம சொல்ல முடியும். அதுல லாஸ்டா கூட நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறோம், எது ரொம்ப முக்கியமா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மிஸ்டர் அரவிந்துக்கு அதை நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஸோ ஒன் மந்த்ரா ஐ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ தம்பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாப் சீக்கரா தான் நம்ம பெரும்பாலுமே இருக்கிறோம். ஓகே, ஜாப் ப்ரொவைடரா இருக்கிறதுக்கு நம்ம மாறணும். ஓகே, ஸோ அதனாலதான் இடிஐயுமே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. எப்படி நம்ம மேட் இன் சைனாவை மாத்தி மேட் இன் இந்தியாவை கொண்டு வந்தோம், அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே 2030 எல்லாத்தையுமே நம்ம ஹப் ஆக்கணும், இனோவேஷன் ஹப் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க பிரசன்ட் கவர்மெண்ட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இடிஐல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ்ல கிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தம்பி சொன்ன மாதிரி பிரைஸுக்கும் கிராண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சார் சொன்ன மாதிரி நிறைய கிராண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரீயாவே. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஜாப் ப்ரொவைடராக ட்ரை பண்ணுங்க. ஸோ தம்பி ரைட்லி பாயிண்ட் அவுட் இயர்லியர். ஸோ ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலமா இத்தனை பேர்ல வேலை வாங்கி கொடுத்தோங்கிறத விட இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்றது காலேஜுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ ரைட்லி பாயிண்ட் அவுட் பை மிஸ்டர் அரவிந்த் இயர்லியர். ஸோ ரேதர் தேன் ஜாப் சீக்கர் பெட்டர் பி அ ஜாப் ப்ரொவைடர். ஸோ அதுக்குரிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நம்ம இடிசெல் மூலமா ஏஐசி மூலமா காலேஜ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ யூ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீட்பேக்கை மட்டும் ஃபில் பண்ணிருங்க, நம்ம ஃபீட்பேக்கை மிஸ்டர் அரவிந்துக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. I will call you. Thank you.